37 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 37 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசனில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது அந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீக் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே மற்ற வீக் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவருடைய ஸ்கூல் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த மெமரிஸ்க்கு அந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது போயிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ்ல 6வது வாரமான இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் டாஸ்க் வாரம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதையும் வந்துட்டு வழக்கம் போல கையில் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு இந்த கேரக்டர் யார் எடுக்கிறது, யார் யார் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்ஃபில்லாக போகக்கூடிய இந்த வாரம் இருக்கு இல்லையா, அதையும் சொதப்பிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸே வந்துட்டு யார் யார் எந்தெந்த கேரக்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரின்சிபல் யார், வைஸ் பிரின்சிபல் யார், தமிழம்மா யார் அப்படின்ற மாதிரி எல்லா கேரக்டரையுமே கையில் கொடுத்துட்டு இதில் உங்கள் டேலண்ட் இருக்கு இல்லையா அதை காட்டிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்க டிசைன் பண்ணிக்கிட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்கவுங்க பாடி லாங்குவேஜஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் ராணவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, ராணவ் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்னர் பண்ணப்படுறாரா அப்படின்றது கேள்வியாக எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வந்துட்டு பண்ணாங்க, இல்லை அப்படின்லாம் சொல்ல. பட் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த ராணவ் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது பண்ணப்பட்டிருந்துச்சு. நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணாத, அந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதே மாதிரி சத்யா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து சைக்கிள் அப்படின்றதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தார். விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, விஜய் விஷால் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவருடைய கேரக்டருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ண மாதிரி தான் ராணவும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. பட் அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோக் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் டார்கெட் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை வந்துட்டு டார்கெட் பண்ணி அடிக்கிறது இருக்கு இல்லையா, நீ பண்ணது மட்டும் ஓவர் ஷேடோவாக இருக்குது, நீ பண்ணது மட்டும் தப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ராணவ ஒரு மாதிரி கார்னர் பண்ணது அப்படின்றது அவருக்குள்ள பெரிய விஷயமா வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணவுக்கு வந்துட்டு நேற்று ரொம்ப பெரிய சண்டை அப்படின்றது வீட்டுக்குள்ளே ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ ராணவ் வந்துட்டு குரூப்பாக விளாடணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொருத்தரும் ஆடினாங்க. ராணவ் வந்துட்டு குரூப்பாக இருந்தாரு அப்படின்னா அவர் தெரியவே மாட்டாரு, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அவர் இண்டிவிஜுவலாக ஒரு கேம் ஆடும்போது நீங்கள் குரூப்பாக ஆடுங்க, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி கேரி பண்ணி கொண்டு போகிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ராணவ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ராணவ் எப்படி இந்த கேமை விளையாட போகிறாரு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கில் தெரியறதுக்கான எஃபர்ட்ஸ் அப்படின்றது போடுறாரு. பட் அதுவுமே அவருக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு ஷேடாக அந்த வீட்டுக்குள்ளே மாற்றப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராணவை பொறுத்த வரைக்குமே ராணவ் அப்படின்றத தாண்டி பார்த்தோம்னா இது வரைக்கும் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லேயே ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே எந்த விதமான ஒரு இம்பாக்ட் அப்படின்றதையும் கிரியேட் பண்ணல. உள்ளே போனதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் போயிருக்க 3 பேராக இருந்தாலும் சரி, அந்த சைடில் போயிருக்க 3 பேராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த விதமான பெரிய ஒரு இம்பாக்டுமே கிரியேட் பண்ணாமல் வைல்ட் கார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சர்வசாதாரணமான கேம் பிளே அப்படின்றது விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கேமை மாற்றிடுவாங்களா, கேம் வந்துட்டு இனிமேலாவது இன்ட்ரெஸ்ட்டாக போகுமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அப்படிலாம் நீங்கள் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கேம் பிளே அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேம் விளையாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க. முந்தானத்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் நடந்ததில் வந்துட்டு நீங்கள் கேம் தெரிஞ்சவங்களுக்கே தான் கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ அதர் கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வாய்ப்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரியா கேம் விளையாட போகும்போது அவங்களுக்கு அந்த கேம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால ரியாவுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தான் அப்படியும் சொல்கிறீங்க இப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாக்லினும் அந்த கேம் இருக்கு இல்லையா, அந்த கேமை விளையாட போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்றுருந்தாங்க. பட் ஒவ்வொரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இப்போ டாஸ்க் அப்படின்றது வந்துட்டு வேற, அதில் வந்து மென்ஸ் டீம் உமன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு ஜெயிக்கிறது அப்படின்றது வரும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தரணும். இப்போ 8 பேர் 7 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு கேம் வந்துட்டு பாய்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா அதை அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறானுங்க.
ஃபஸ்ட்டு டாஸ்க் வருது அப்படின்னா இந்த 3 பேர் விளாண்டுக்காங்க, நாங்கள் அடுத்த டாஸ்கில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த டாஸ்க் வந்தாலுமே நானுன்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்லையுமே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டீமில் ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைக்கான காரணமாகவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலுமே நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போகணும் அப்படின்னா எல்லா கேம்லையுமே நம்ம இருக்கணுன்ற பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உமன்ஸ் டீமுக்குள்ளே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க, பிரிச்சுக்கிறாங்க. இந்த கேம் நீ போன அப்படின்னா அடுத்த கேம் நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விஷயம் அப்படின்றத பிளான் பண்ணி விளையாடுறதுனால பாய்ஸ் டீம் அந்த விஷயம் அப்படின்றதுல எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாய்ஸ் டீம் கிட்டேருந்து இந்த விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தீபக் இருக்கார் இல்லையா, தீபக்கினுடைய ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் சென்சிபிளாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்துட்டு மூஞ்சி சுடிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்துட்டு பட்டுன்னு பேசுறது இருக்கு இல்லையா, நம்ம நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்றது இருக்கும். நம்ம டேரெக்டாக நம்ம வீட்டில் பேசிடுவோம், நம்ம மனசில் என்ன தோணுதோ அது சரியோ தப்போ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. நம்ம ஏதாவது கோவப்பட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தீபக் பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கக்கூடியவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் முன்னாடி சௌந்தர்யாவை பேசினதாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் பேசக்கூடிய பல இடங்களில் ஜாக்லினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பலர் வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவா அந்த கேம் விளாண்டது இருக்கு இல்லையா, லைக் அது சிவா விளையாண்டது வந்துட்டு கொஞ்சம் தப்பானதா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு அவசரப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டு வேலை டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்கில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு ஆட்டினதுனால ஆல்ரெடி உள்ளே போட்டிருந்த பாலும் வெளியே வந்து விழுந்து பாய்ஸ் டீம் வந்துட்டு தோற்று போயிட்டாங்க. அது இல்லை அப்படின்லாம் சொல்லலை. பட் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்கிறது அப்படின்னாலும் கூட தனியாக அவரை கூப்பிட்டு போய் அதை மெதுவாக ஆடி இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு வந்துட்டு அவர் தனியாக சொல்லியிருக்கா. பட் அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் விளையாண்டுற இடத்துலேயே பாய்ஸ் டீம் இருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க, ஒரு 10-20 பேர் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லபதிபோ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கத்துன்னு கத்திட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ என்னதான் வந்துட்டு டீம் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு அப்படின்னாலும் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு இல்லையா, ஏன்னா யாருமே வேணும் அப்படின்னு சொல்லிலாம் தோக்கல. இன்னும் சொல்ல போனால் சிவா சொன்ன மாதிரி சிவா கூட 2 பால் அப்படின்றத உள்ள போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பாலை போட ட்ரை பண்ணும்போது அவர் விட்டுட்டார், அது தப்பு தான் இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். அந்த கேமில் தோத்ததுனால இந்த வாரம் ஃபுல்லாக வேலை செய்யணும் தான், பட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும் இல்லையா. ஏன்னா நீ தப்பாக பண்ணிட்டு அப்படின்னா நான் அவனை 10 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு தீபக் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்துட்டு தீபக் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும். ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் திருப்பி பேசும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படின்றது புரியும் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ தீபக் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதர் கண்டஸ்டன்ட்ஸ் அது வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே ஹர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் தீபக்கினுடைய இந்த விஷயத்தை பற்றியும் அவர் விளையாடக்கூடிய விதத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 38 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.